12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 4 துணைப்பாட பகுதி பாதுகாப்பாய் ஒரு பயணம் என்ற தலைப்பில் அமைந்த துணைப்பாட பகுதி. அதற்குரிய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடு இணைந்து கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் இதில் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி இயல் 4 துணைப்பாடம் பாதுகாப்பாய் ஒரு பயணம் என்ற தலைப்பிற்கு உரிய வினாவும் விடையும். சாலை பாதுகாப்பினை வலியுறுத்தும் முழக்கத் தொடர்கள் அடங்கிய பதாகைகள் சிலவற்றை உருவாக்கி பள்ளியில் காட்சிப்படுத்துக. அதாவது பதாகையின் படங்க அமைப்பு. வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தல் கூடாது. 4 சக்கர வாகனத்தில் வார்பட்டை அணிய வேண்டும். மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்கக்கூடாது. 4 வேக கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். 5 இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வேண்டும். 6 பாதசாரிகள் கவனமுடன் நடைபாதையில் செல்ல வேண்டும். பாதசாரிகள் நடந்து செல்வோர். 7 அவசர ஊர்திகளுக்கு வழிவிடல் வேண்டும். அடுத்து 8 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் 2 சக்கர வாகனத்தையோ 4 சக்கர வாகனத்தையோ ஓட்டக்கூடாது. 9 ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரம் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். அடுத்த வினா வினா 2 எதிர்பாராத சூழ்நிலை ஏற்படும் சாலை விபத்தினையும் அவற்றை தடுக்கும் முறைகளையும் உள்ளடக்கிய நாடகம் ஒன்றை நடத்தி காட்டுக. கலா மாலா என்று சொல்லக்கூடிய 2 மாணவிகள் நடத்திய நாடக அமைப்பில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஐயோ, தலைக்கவசம் பெயரை கேட்டாலே எமனை பார்ப்பது போல் இருக்கிறது. தலைக்கவசம் பெயரை கேட்டாலே தலைக்கவசம் இல்லாமல் போனாதான் யமலோகம் போகலாம். தலைக்கவசம் இல்லாமல் போனால் எந்தெந்த இடத்தில் காவலாளி இருக்க மாட்டார்கள் என பார்த்து சொல்லேன். காவலாளியை ஏமாற்றலாம், ஆனால் யமலோக காவலாளியை ஏமாற்ற முடியாது. வண்டியில் இருக்கும் ஒளிவிளக்குகளில் கருப்பு நிற பெயிண்டை அடிக்க காரணம் என்ன? இரவு நேரத்தில் முழு வெளிச்சத்தோடு வண்டிகள் சென்றால் எதிரில் வரும் கண்கள் கூசுவதால் சரியாக வண்டி ஓட்ட முடியாமல் தடுமாறி விபத்து ஏற்படும். இதனால் தான் கருப்பு புள்ளி வைக்கப்படுகிறது. அடுத்தது 18 வயதுக்கு மேல் ஓட்டுநர் உரிமம் கொடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? வண்டியை எப்படி செலுத்த வேண்டும் என்று திட்டமிடல் வயது பக்குவப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வரும். அதனால்தான் வண்டியில் செல்லும்போது அவசரமாக அலைபேசி அழைப்பு வந்தால் என்ன செய்வது? அது அலைபேசி அழைப்பு இல்லை, யமனின் அவசர அழைப்பு. அலைபேசி வந்தால் ரோட்டை விட்டு கீழே இறங்கித்தான் பேச வேண்டும். அதுதான் நம் ஆபத்தை ஏற்படுத்தாது. நம்மால் பிறருக்கும் ஆபத்து ஏற்படாது. எவையெல்லாம் விபத்தை ஏற்படுத்தும்? சிகப்பு விளக்குகள் மீறி வாகனம் ஓட்டுதல், சரக்கு வாகனங்களில் அதிகமாக சரக்கு ஏற்றுதல், சரக்கு வாகனங்களில் பயணிகளை ஏற்றுதல், அதிவேக பயணம் மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டுடன் வாகனம் ஓட்டுதல், அலைபேசியில் பேசியபடி வாகனம் இயக்குதல். எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்கள். இலக்கை உயிருடன் அடையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.